வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி முட்டை கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது சுட சுட சாதத்துக்கு இந்த மாரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குழம்பு வைக்காத டைம்ல இந்த மாரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பட்டை, 4 கிராம்பு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் அடித்து வச்சது இந்த மாதிரி நம்ம போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்ட பிறகு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே எண்ணெய் பத்தலை அப்படின்னா லைட்டாக கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அடி பிடிச்சிடக்கூடாது, இல்லைனா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதும் ஒரு 4 தக்காளி இதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ இது கூட வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம முட்டையை வேக வச்சு இதை 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டை முழுசாக வேணும்னாலும் அப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு மூடியை எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த கிரேவி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா மேலே வந்த பிறகு தான் நம்ம முட்டையெல்லாம் போடணும். இப்போ நமக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது, இது வேண்டான்னு யாருமே நம்ம சொல்லவே மாட்டாங்க. இப்போ இது சாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுங்கள்.